நம்ம இப்போ பின்னால பார்த்துட்டு இருக்கிறது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தரங்கம்பாடியில் உள்ள புராதனமான மாசிலாமணிநாதர் கோயில். இது வந்து சோழர்களின் கடைசி, அதாவது இறுதி காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் கடங்கன்கிற குறுநில மன்னனால் உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு ஆவணங்களின்படி அறியப்படுகிறது தரங்கம்பாடி. அப்போதைக்கு அது வந்து தரங்கன்பாடி என்று அழைக்கப்பட்டது. அதில் கட்டப்பட்ட சிவன் கோயில் தான் இந்த மாசிலாமணிநாதர் கோயில். இதற்கு முன்பாக இன்னும் கடலுக்கு மீட்டமைப்பு வந்து புனரமைப்பு செய்யப்பட்டு மேற்கு நோக்கி இப்போ இருக்கிற இடத்துல கட்டப்பட்டது. வெள்ள பாதிப்புகளாலையும் மிகவும் சேதமடைஞ்சி அழியும் நிலையில் டேனிஷ் நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து விரும்பி பார்க்கறதுனால இதை காக்கணுங்கிற நோக்கத்தில் கருங்கல் பாறைகளை வந்து இப்போ கடல் அருகே கொட்டி இதை வந்து இப்போ தற்போதைக்கு இதை இது சரியா துல்லியமாக 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆலயமாக இருக்கு. தற்போது பார்க்கும் இந்த பகுதி ஏற்கனவே மாசிலாமணிநாதர் ஆலயத்தின் வடகிழக்கு பகுதியில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குளங்கள் இருந்ததாக வரலாறுகளின்படி அறியப்படுகிறது. தற்போது நம்ம பார்க்குறது வந்து மாசிலாமணிநாதரோட புதிய ஆலயம் வந்து தமிழக அரசால் 1 கோடி ரூபாய் கிட்ட நிதி ஒதுக்கி புதுசாக கட்டப்பட்ட ஆலயம். இதில் வந்து பழைய புராதனமான சிலைகள் மற்றும் பழைய முக்கியமான பொருட்கள்லாம் இதில் வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக அரசாங்கம் திட்டமிட்டு இந்த புதிய ஆலயத்தை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. பணிகள் வந்து நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. இந்த ஆண்டின் இறுதியிலோ அல்லது மத்தியிலோ கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கப்படலாம் என்று கிராமவாசிகளிடமிருந்து தெரிய வருகிறது.